இந்த போட்டோவை நல்லா பாருங்க. இவர் தான் கடந்த 20 வருடமா மொத்த உலகத்தையுமே மிரள விட்ட மனுஷன். யார் அப்படின்னு வீடியோவோட கடைசியில தெரிய வரும். 2000 வெளிவந்த அமெரிக்கன் சைக்கோ படம் தான் இன்னைக்கு வரையும் ஒரு சிக்மா ஃபேஸா பயன்படுத்தப்படுது. அதுல 82 கிலோல ஃபிட்டா இருந்த அந்த ஹீரோ அடுத்த 4 வருஷத்திலேயே, அதாவது 2004ல தி மெஷினிஸ்ட் படத்துக்காக 54 கிலோவா குறைஞ்சி பாக்குறதுக்கு அந்த படத்துல ஒரு நோயாளி மாதிரி நடிச்சிருப்பாரு. அடுத்த வருஷமே 2005ல பேட்மேன் பிகின்ஸ் ஒரே வருஷத்துல 86 கிலோவா ஏத்தி ஒரு பேட்மேனாவும் ஒரு ப்ரூஸ் வெயினாவும் கலக்கி இருப்பாரு. அடுத்து 2013 அமெரிக்கன் ஹட்டில் படத்துக்காக ஒரு சோம்பேறி வேடத்தில் நடிக்க 103 கிலோவா ஏறி இருப்பாரு. உடனே ஃபார்ட் விசஸ் ஃபெராரி படத்துக்காக 70 கிலோ குறைச்ச இந்த மனுஷன் மறுபடியும் வைஸ் அப்படிங்கிற படத்துக்காக 2018ல 100 கிலோவா உயர்ந்து தத்ரூபமா ஒரு வயதானவர் போல நடிச்சு காட்டியிருப்பாருங்க. கடந்த 20 வருடங்களா உடல் எடையில பல மாற்றங்கள் செஞ்சு அந்தந்த கதாபாத்திரத்தை அச்சு அசலா நடிச்சு காட்டிய கிறிஸ்டியன் பேலேங்கிற இந்த மனுஷன் தான் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல உலகத்திலேயே நம்பர் 1 நடிகரா இருக்காருங்க.